ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏஹெச்ஓ பற்றி பார்க்க போகிறோம். ஏஹெச்ஓ அப்படின்னா ஏர் ஹேண்டலிங் யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியல் பில்டிங்ஸில், மால், ஐடி பில்டிங் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே இருக்க எவாப்ரேட்டரில் நம்ம கேஸ் மூலியமாக கூலிங் தர ஐவிஆர்எஃப் அவுட்டோர் சப்போர்ட் பண்ணி கேஸ் மூலியமாக கூலிங் கொடுக்குற காயிலும் இருக்குது. அதே மாதிரி சில்லரில் கூல் ஆகிட்டு வர சில்டு வாட்டர் மூலியமாக கூலிங் தர காயிலும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஏர் ஃபில்ட்ரேஷன் பார்ட்டு. இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபில்டர் நீங்கள் பார்க்கலாம் இந்த வியூவில். ஒன்று வந்து ப்ரீ ஃபில்ட்ரு, இன்னொன்று வந்து ஃபைன் ஃபில்ட்ரு. ப்ரீ ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மைக்ரான் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வர ஃபைன் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா 3 மைக்ரான். இந்த மாதிரி வந்து ஏரோட குவாலிட்டி, அந்த என்ன ஏரியாவுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்ட்ரேஷன் வந்து பிளான் பண்ணுவாங்க ஆஸ் பர் டிசைனு. இப்போ நம்ம ஃபார்மசி இல்லை வந்து ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் அப்படின்னா அங்கே வந்து ப்ரீ ஃபில்ட்ரு வரும், அப்புறம் பேக் ஃபில்ட்ரு வரும், அப்புறமா ஹெப்பா ஃபில்டர்ஸ். இது மாதிரி வந்து கிரேடு லொக்கேஷன், அந்த என்ன டைப் ஆஃப் லொக்கேஷனோ அதுக்கேற்ற சர்டிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி ஃபில்ட்ரேஷன் வந்து மாற்றுவாங்க. ஃபில்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஏரோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எவாப்ரேட்டர். இந்த எவாப்ரேட்டர் காயில் வந்து பார்த்திங்கன்னா சில்டு வாட்டர் மூலியமாக நமக்கு கூலிங் தரும். இதில் யூவி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூவி லைட் வந்து பார்த்தோன்னா நமக்கு பேக்டீரியாஸ் இன்னமும் நமக்கு வந்து ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற பர்பஸ்க்காக தான் இந்த யூவி லைட். இது வந்து நம்ம ஆனில் இருக்கும்போது டைரெக்டாக பார்க்கக்கூடாது. அதேமாதிரி பிஎம் எதனா பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை மெயின் பவர் ஆஃப் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். எப்பயுமே பிஎம் நார்மலாக பண்ணும்போது மெயின் பவர் ஆஃப் பண்ணணும். பட் யூவி லைட் வந்து ஆனில் இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. அதேமாதிரி டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட் சுவிட்ச் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஏஹெச் வந்து ஆஃப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க இந்த லிமிட் சுவிட்சு. இப்போ இதில் பார்க்குறது நம்ம ஏஹெச்ஓட இன்லெட் லைனு. ஹெட்டர்லேருந்து வர ஒரு வால்வ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வால்வுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெய்னரு, பெல்லோ வந்து வைப்ரேஷன் எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பெல்லோ கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் கேஜ் இது வந்து இப்போ அண்டர் ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால 0ல் இருக்குது. டெம்பரேச்சர் கேஜ் இது ஏர் வெண்ட்டுக்கான ப்ரொவிஷனு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஏஹெச்ஓவில் உள்ளே தான் கொடுப்பாங்க. காயில் உள்ள சர்க்குலேட் ஆகிட்டு வாட்ரு 7 டிகிரியோ இல்லை 10 டிகிரி வாட்டரோ சர்க்குலேட் ஆகிட்டு ரிட்டன் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை அண்ட் ரிட்டனில் வந்து ட்ரைன் ஆன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து காயில் வந்து டீஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்னா சில் வாட்டரில் வர ஹெட்டர் லைன் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இன் அவுட்டில் வந்து வர இதில் வந்து நம்ம கெமிக்கல் ஃபீட் பண்ணி காயில் உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து டீஸ்கேலிங் அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி ரிட்டன் லைனில் ஏர் வென்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் அந்த ஏஹெச்சோட ரிட்டன் வர ப்ரெஷர் கேஜி, ஆக்சுவேட்டர் வால்வு, டான்ஃபோக்ஸ் ஆக்சுவேட்டரு. இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா DN50 சைஸு. கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பைப்போட சைஸ் மாறும், அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவேட்டரோட சைஸும் மாறும். அதே மாதிரி ஹெட்டர்லேருந்து வர வால்வு ஒன்று, இன் அவுட் வால்வு. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த ப்ளோயர் செக்ஷனு. நமக்கு ரிட்டன் ஏர் வந்து இழுத்து ஏர் ஃபில்டர்ஸில் ஃபில்டர் ஆகும். அடுத்ததாக நமக்கு வந்து கூலிங் காயிலில் இருக்க 7 டிகிரி வாட்டரோட சில்னஸ் வந்து இந்த ரிட்டன் ஏர் மிக்ஸ் அப் ஆகும்போது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு 15 டிகிரிலேருந்து ஒரு 18 டிகிரி வரைக்கும் ஆனால் ஒரு சப்ளை கூலிங் ஏராக வந்து நமக்கு ஃப்ளோருக்குள்ளே சர்க்குலேட் ஆகும். இந்த ப்ளோயர் வந்து நமக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் காயில் இழுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை டக்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா த்ரோ பண்ணும். இந்த ஏஹெச்ஓவில் ஈஸி ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ளை டேம்பரில் நமக்கு ஃப்ளோ உள்ளே போகும். இதில் உள்ளே பார்க்குற அந்த விசிடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு விசிடி, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி லிவர். இந்த கிராவிட்டி லிவர் எதுக்கானா 2 ஏஹெச் கனெக்டாக இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம ஒரு ஏஹெச் மட்டும் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போது விசிடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல அப்படின்னா ஓடிட்டுருக்க ஏஹெச்லேருந்து இதுக்கு வந்து நமக்கு பாசிங் இருக்கும். அப்போ இந்த கிராவிட்டி லிவர் இருக்கும்போது எந்த ஏஹெச் ஆன் பண்ணுறோமோ அந்த ஏஹெச் மட்டும் நம்ம ஏர் ஃப்ளோ மூலயமா அந்த கிராவிட்டி லிவரை தள்ளி காற்று வந்து மேலே போயிடும். இப்போ பக்கத்தில் இருக்க ஏஹெச் ஆஃபில் இருக்குன்னா அந்த கிராவிட்டி லிவர் நமக்கு நார்மலாக க்ளோஸ்லேயே இருக்கும். ஏஹெச் ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கிராவிட்டி லிவர் ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளோ வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரிட்டன் ஏர் டக்ட்டு. இது வந்து ஃப்ளோர்லேருந்து வர ஏரை வந்து இழுத்து ஏஹெச்சில் நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் அகைன் ருட்டீன் இதே தான் ப்ராசஸ் ஆகும். அதேமாதிரி இதில் வந்து நம்ம 2 ஏஹெச்சும் கனெக்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். இந்த 2 ஏஹெச்சோட த்ரோவும் நம்ம மிக்சிங் பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிட்டு
இது வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 2 சப்ளையோ 3 சப்ளையோ மீட்டிங் ரூமு எல்லாத்துக்கும் தனியாக எடுத்துருவாங்க. எடுத்து அந்த சப்ளை வந்து ஏர் பேலன்சிங் பண்ணி ஆஸ் பர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஏர் ஃப்ளோ வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஏஹெச்சுக்கான கண்ட்ரோல் பேனலு. இது வந்து HMI பேனல். இந்த ஈசி ஃபேனுக்கான செட்டிங் மேனுவலாக நம்ம வந்து எவ்வளோ ஆர்பிஎம்மில் ஓடணும், அதேமாதிரி ரீசெட் பண்ணுறது, ஆட்டோவில் ஓடும்போது அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் பேனல் இதில் தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூவி லைட்க்கான கண்ட்ரோல் பேனலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூவி லைட்டோட ரன் ஹவர்ஸு ப்ளஸ் வந்து அலாரம் என்ன ஷோ ஆச்சுனாலும் இந்த யூவி லைட்டில் நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஏஹெச்சில் என்ன அலாரம் வந்தால் இந்த HMI பேனலில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த யூவி லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு மேலே அது வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். இப்போ அதேமாதிரி LLO அப்படின்னா லேம்ப் லைஃப் ஓவர் அப்படின்னு அலாரம் வந்துச்சுன்னா அதோட லைஃப் வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, யூவி லைட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். LFனா லேம்ப் ஃபெயிலியர் அப்படின்றது அர்த்தம். ஒரு அலாரத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லேம்ப் யூசேஜ் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அந்த லேம்ப் எரிஞ்சிருக்கு, லேம்ப் கண்டிஷன், இது எல்லாமே அந்த டிஸ்பிளேயில் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இது எப்படி அலாரம் வரும், எவ்வளோ ஹவர்ஸ் விட்டுன்றதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.